கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவருடைய தயவும் பிரசன்னமும் மகிமையின் சமூகம் உங்களோடு கூட இருக்க நான் வாழ்த்துக்கிறேன். உங்கள் ராஜா பசு இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். ஜெபத்தோட, வேத தியானத்தோட, வேத வசனத்தோட, ஆசீர்வாதமான வார்த்தைகளோட, நித்திய ஜீவனுக்கான நல்ல வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய உள்ளத்தை தொடணும், தொட்ட ஆசீர்வாதம்னு நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம். கர்த்தருடைய உள்ளத்தை 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. அவங்க ஆஸ்தியெல்லாம் வைத்திருக்கு செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் சுகமாகல, மரணம் நெருங்கிச்சு. அந்த மரணத்துக்கிட்ட இருக்கிறவங்க அந்த தீட்டோட, அந்த துர்நாற்றத்தோட, இரத்தப்போக்கோட, வேதனையோட, வலியோட, கஷ்டத்தோட, மரண இருளின் பள்ளத்தாக்கோடு கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாகும் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உறுதியான தெய்வ பக்தியோடு அவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் எல்லாரும் தடுப்பாங்கன்னு சொல்லி ரகசியமா உள்ள வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். அல்லேலூயா. அவர் தொட்ட மாத்திரத்தில் இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். நம்ம ஜெபம் அப்படி இருக்கா? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? நம்ம தீர்மானம் அப்படி இருக்குதா? ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. சாதிக்கிற வாழ்க்கை, ஜெயிக்கிற வாழ்க்கை, போராட்டங்களை முறியடிக்கிற வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். இலகுவா அப்படி கடந்து போவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், நிறைய போராட்டங்களை சந்திப்பேன். சும்மா சம்மந்தம் இல்லாத போராட்டங்களாக இருக்கு. ஆனால் நல்ல மெச்சூரிட்டி மைண்ட் எனக்கு வந்தது. எதையும் எங்கே வச்சு எதை பேசினாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு கேள்வி கேட்டாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். பதில் சொல்ல தெரியாமல் தேய்ச்சி போய் வெளியில் வந்ததில்லை. எப்படி கேள்வி கேட்டாலும், எந்த சப்ஜெக்டில் கேட்டாலும் பதில் சொல்ல முடியும்னு சொன்னால், நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறதுனால அவருடைய உள்ளத்தை தொடும்படியாய் கர்த்தர் என்னை பாடுகள் மத்தியில் நடத்தினதுனால, உன் வாழ்க்கையில் வர பாடுகள், நெருக்கடிகள், வேதனைகள் கர்த்தருடைய உள்ளத்தை அசைக்கும்படியான உன் உறுதியில் நிற்கணும், விசுவாசத்தில் நீங்கள் நிற்கணும், ஜபத்தில் நிற்கணும், வேத வாசிப்பில் நிற்கணும், வேத தியானத்தில் நிற்கணும், கர்த்தருக்காக நிற்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுறதுக்காக நிற்கணும். வேற எது சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் போராட்டம், தேவையே இல்லாத போராட்டத்தெல்லாம் சிக்கிக்கிட்டு தவிக்காம தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாங்க. அப்படி உள்ளத்தை தொடுங்க. 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ, ஒரு நாள் 2 நாளா? எவ்வளோ ஒரு வேதனை. தொட்டாங்க. அவங்கள்ட்ட அவர் ஆடையை தொடலை, அவங்க உள்ளத்தை, ஆண்டுடைய உள்ளத்தை தொட்டாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். அப்படி உள்ளத்தை தொட்டு பாருங்க, ஆண்டுடைய உள்ளத்தை. நிறைய பேர் மனசை தொட்டுட்டப்பா, என் நெஞ்சை தொட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய மனசை தொட்டு பாருங்க, நெஞ்சை தொட்டு பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதம்னு பாருங்க. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். மோசேவை குறித்து, ஆபிரகாமை குறித்து, பவுலை குறித்து, பேதுருவை குறித்து எவ்வளவு சாட்சிகள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா.